வணக்கம் நண்பர்களே. நமது மொபைல் தொழில் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உடற்கல்வி ஆசிரியர் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரும் நமது நண்பர்களுக்கு நமது மகிழ் தொழில் தளத்தில் தினமும் 10 வினாக்களானது பதிவிடப்பட்டு வருகிறது. இன்றைய 10 வினாக்களை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். முதல் வினா, தி நார்மல் ரெஸ்டிங் பிளட் பிரஷர் ஆஃப் எ ஹெல்தி அடல்ட் இஸ். சாதாரண வயது வந்தவரின் ஓய்வு நிலையில் இயல்பான இரத்த அழுத்தம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 100 to 60 mmHg, ஆப்ஷன் பி 120 to 80 mmHg, ஆப்ஷன் சி 140 to 90 mmHg, ஆப்ஷன் டி 160 to 100 mmHg. 100லிருந்து 60, 120லிருந்து 80, 140லிருந்து 90, 160லிருந்து 100 அப்படின்னு சொல்லி இங்க கேட்டிருக்காங்க. இப்ப mmHgனா என்ன? மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி அப்படிங்கிறது. இப்போ மெர்க்குரினா பாதரசம். இப்போ மெர்க்குரி அப்படின்னா இப்போ நம்ம இதய துடிப்பு அளக்கக்கூடியது ஸ்டெத்தஸ்கோப். அப்போ இங்க பிளட் ப்ரெஷர் அளக்கக்கூடியது ஸ்பிக்மோ மோனோமீட்டர். இந்த ஸ்பிக்மோ மோனோமீட்டர் அந்த பிளட் செக்அப் பண்ண போனால் அந்த இதில் அந்த எக்யூப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டு பாதரசம் இருக்கும். அது ப்ரெஷர் பண்ணும்போது மேலே போகும்ல, அதை தான் நம்ம மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அதுதான் அந்த அது mmHgங்கிறது மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி அப்படிங்கிறதுக்கான ஆன்சர். இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? ஒரு சாதாரண வயது வந்தவரின் ஓய்வு நிலையில் இயல்பான இரத்த அழுத்தம் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி 120 to 80 அப்படிங்கிறதா இதுக்கான ஆன்சர். 120ன்றது இதய துடிப்பின் முதல் அழுத்தத்தையும், 80 அப்படிங்கிறது வந்து இதய துடிப்பின் ஓய்வு நேரத்தின் அழுத்தத்தையும் குறிப்பிடுறது தான் இதுக்கானது. அதுக்கான ஆன்சரா வந்து ஆப்ஷன் பி 120 to 80 mmHg அப்படிங்கிறதா. இதை மாற்றி கொடுத்து ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணலாம். 120 to 180 mmHg, 80 to 120 mmHg இப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம எதை அழுத்தணும்? இப்போ வந்து இதய துடிப்புன்னு அழுத்தம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும், அப்புறம் தான் ஓய்வு நேரம். அதனால 120 to 80 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, இதில் தெளிவாக இருந்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் இஸ் ரெக்கார்டட் டூரிங். சிஸ்டோலிக் இரத்த அழுத்தம் எப்போது பதிவாகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஏட்ரியல் கான்ட்ராக்ஷன், ஆப்ஷன் பி வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன், ஆப்ஷன் சி கம்ப்ளீட் cardiac relaxation, ஆப்ஷன் டி closure of valves. ஏட்ரியம் சுருங்கும் போது, ஆப்ஷன் பியில் வந்து வென்ட்ரிக்கிள் சுருங்கும் போதா, இதயம் முழுமையாக தளரும் போதா, வால்வுகள் மூடப்படும் போதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிஸ்டோல் டயஸ்டோல் நம்ம வந்து ஹார்ட்டில் பார்த்துருக்கோம். சிஸ்டோல் அப்படிங்கிறது இதயம் சுருங்கிறது, டயஸ்டோல் அப்படிங்கிறது இதயம் விரிவுறது. சிஸ்டோலோட டைமிங் எவ்வளோ? 0.3 வினாடிகள் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். டயஸ்டோல் அப்படிங்கிறது 0.5. டோட்டலாக ஒரு இதயமானது சுருங்கி விரியக்கூடிய கால அளவு ஒரு துடிப்புக்கு 0.8 வினாடிகள் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இதயத்தோட பிளட் ப்ரெஷர் வென்ட்ரிக்கிள் மூலமாக, சிஸ்டோல்ங்கிறது வென்ட்ரிக்கிள் சுருங்கும் போது தான் வந்து இதயத்திலிருந்து ரத்தமானது வெளியில போகுது. அது பகா தமனிக்கும் நுரையீரல் தமனி மூலமா நுரையீரலுக்கும் போய் சுத்திகரிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். எப்போது பதிவாகிறது அப்படின்னு சொன்னா, வென்ட்ரிக்கிள் சுருங்கும் போது தான் அதுக்கான சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் ஆனது பதிவாகிறது அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டயஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் ரெஃபர்ஸ் டு. டயஸ்டோலிக் இரத்த அழுத்தம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ pressure during ventricular contraction, ஆப்ஷன் பி pressure in atrius during cardiac relaxation, ஆப்ஷன் சி pulse rate, ஆப்ஷன் டி cardiac output. வென்ட்ரிக்கிள் சுருங்கும் போது ஏற்படும் அழுத்தம், இதயம் தளர்ந்திருக்கும் போது தமனிகளில் காணப்படும் அழுத்தம், துடிப்பு வீதம், இதய வெளியீடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த இதுக்கு வந்து கடந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இது கிளியராக ஆன்சர் பண்ணலாம். அவ்வளோ கிளியராக நடத்திருப்போம், நம்ம சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம். இதயம் வலது வென்ட்ரிக்கிள், இடது வென்ட்ரிக்கிள் 4 அறைகள் இருக்கு.
இதயத்தை சுற்றி முதல்ல இதயத்தை சுற்றி 4 உறைகள் இருக்குது, ஒரு சவ்வு இருக்குன்னு படிச்சிருப்போம். இதயத்துக்குள்ளே 4 அறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதில் வந்து வலது பக்கம் மூவிதழ் வாழ்வு, இடது பக்கம் ஈரிதழ் வாழ்வு இருக்கும். ட்ரைகஸ்பிட் வால்வ், பைகஸ்பிட் வால்வ் படிச்சிருப்போம். இது இதயத்தை 2ஆ பிரிக்கிறது செப்டம் அப்படிங்கிறதையும் நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி 4 வலது ஏற்றியம், இடது ஏற்றியம், இடது வென்ட்ரிக்கல், வலது வென்ட்ரிக்கல், அதோட ரோல் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம். இப்போ வந்து சிஸ்டோல் டயஸ்டோல் என்ன அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ இந்த வீடியோலயே வந்து நம்ம ஸ்டெத்தஸ்கோப்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம ஸ்பிக்மோமோனோமீட்டரை நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சிஸ்டோல் அப்படிங்கிறது ரத்தத்தை வந்து நம்ம உடல்ல பல பாகங்களுக்கு தள்ளக்கூடியது, கொடுக்கக்கூடியது. இதை பிளட் ப்ரெஷர் பண்ணி வென்ட்ரிக்கல் சுருங்கும் போது சிஸ்டோல் அப்படிங்கிறோம், விரிவடையும் போது டயஸ்டோல் அப்படிங்கிறோம். இப்போ இதயம் தளர்ந்திருக்கும் போது தமனிகளில் காணப்படும் அழுத்தம், ப்ரெஷர் இன் தி ஏட்ரியஸ் டியூரிங் கார்டியாக் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். ஏன் அப்படின்னா, இதயத்தில் சுருங்கும் போது இதயமானது ஃபோர்ஸாக வந்து நம்ம வந்து வென்ட்ரிக்கல்ல இருக்கக்கூடிய ரத்தத்தை சுருங்கும் போது தமனி வழியாகவும், நுரையீரல் தமனி, மகாதமனி வழியாகவும், நுரையீரல் தமனி வழியாகவும், மகாதமனினா அரோட்டா, ஒருத்தவங்க டவுட்டு கேட்டாங்க. மகாதமனி அப்படிங்கிறத அரோட்டா வழியாகவும் உடல்ல பல பாகங்களுக்கு ஃபோர்ஸாக போகும். இப்போ தளர்ந்திருக்கும் போது டயஸ்டோல் அப்படின்னா இதயம் தளர்ந்திருக்கு. அப்போ இதயம் தளர்ந்திருக்க போது தமனியில் காணப்படும் அழுத்தத்தை தான் நம்ம இங்கே மீன் பண்ணுறோம். கொஸ்டினையும் அதான் கேட்டிருக்காங்க, அதான் கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் இதயம் தளர்ந்திருக்கும் போது தமனிகளில் காணப்படும் அழுத்தம், ப்ரெஷர் இன் ஏட்ரியஸ் டியூரிங் கார்டியாக் ரிலாக்ஸேஷன். சிஸ்டோலுக்கு அப்புறம் டயஸ்டோல், அதோட அழுத்தத்தை நம்ம கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பிளட் ப்ரெஷர் இஸ் கால்குலேட்டட் பை, பிளட் ப்ரெஷர் என்பது எவ்வாறு கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சிஸ்டோலிக் ப்ளஸ் டயஸ்டோலிக், சிஸ்டோலிக் ப்ரெஷரையும் டயஸ்டோலிக் ப்ரெஷரையும் கூட்டி கணக்கிடப்படுதா. ஆப்ஷன் பி சிஸ்டோலிக் மைனஸ் டயஸ்டோலிக், சிஸ்டோலிக் ப்ரெஷரையும் டயஸ்டோலிக் ப்ரெஷரையும் கணக்கிடுவதால் வரக்கூடியதா. அடுத்தது ஆப்ஷன் சி டயஸ்டோலிக் ப்ரெஷர் மைனஸ் சிஸ்டோலிக் ப்ரெஷர், இது ரெண்டையும் கணக்கிடுவதால் வரக்கூடியதா. ஆப்ஷன் டி கார்டியாக் அவுட்புட் டிவைடட் வகுத்தல் ஹார்ட் ரேட், இவைகளை கணக்கிடுவதால் வரக்கூடியதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ மொத்த ஹார்ட் ரேட், ஒரு பல்ஸ் ப்ரெஷர்னா எவ்வளோ, சிஸ்டோல்னா எவ்வளோ, டயஸ்டோல்னா எவ்வளோன்னு பார்த்துருக்கோம். நம்ம ஒரு வினாடிக்கு உள்ள எத்தனை தடவை துடிக்கும் அப்படிங்கிறது, ஒரு நிமிடத்திற்கு 72 தடவை வந்து நம்ம பல்ஸ் ரேட்டாவது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். இப்போ சிஸ்டோல்னா எவ்வளோ, டயஸ்டோல்னா எவ்வளோ அப்படிங்கிறத முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். சிஸ்டோல்ன்றது 0.3 செகண்டு, டயஸ்டோல்ன்றது 0.5 செகண்ட்ஸு, ரெண்டும் சேர்ந்தது 0.8. இது வந்து நிமிடத்திற்கு 72 முறை அப்படிங்கிறது தான் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ ஆன்சரா சிஸ்டோலிக் ப்ரெஷர் ப்ளஸ் டயஸ்டோலிக் ப்ரெஷர், ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒன்று படித்தோம், ஃப்ராங்க்-ஸ்டாலிங் லா அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது இதயத்திலிருந்து வெளியில் போன ரத்தங்கள் சிரை வழியாக வரும். அப்போ வரக்கூடிய ரத்தத்தின் அளவு அதிகரிக்கிறது தான் ஃப்ராங்க்-ஸ்டாலிங் லா அப்படிங்கிறத. அசுத்த ரத்தமானது வரும், அதுக்கு ஏற்ப வரக்கூடிய ரத்தத்திற்கு ஏற்ப இதயத்தை வந்து அந்த சுவர்கள் அளவு வந்து அட்ஜஸ்டபிளாக மாற்றி மறுபடியும் சுத்த ரத்தத்தை அங்கே செய்யக்கூடிய வேலைகளுக்கு ஏற்ப, தேவைப்படும் ரத்தத்திற்கு ஏற்ப ப்ரெஷர் அதிகப்படுத்தி கொடுக்கறது தான் இதோட விதி. பிளட்டை வந்து சப்ளை பண்ணுறது தான் இதோட விதி. அப்படிதான், அதுதான் வந்து ஃப்ராங்க்-ஸ்டாலிங் லா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து எக்ஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னொன்று படிச்சிருக்கோம். அது என்ன, ஒரு ஸ்ட்ரோக்கில் எவ்வளவு ரத்தம் வெளியில் போகுது, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பிளட்டு வந்து ஸ்ட்ரோக்கில் வந்து இதயமானது வென்ட்ரிக்கிளானது வெளியில் நம்ம தமனி மூலியமாக கொடுக்குது அப்படிங்கிறது தான் வந்து மெஷர் பண்ணி பர்சன்டேஜில் சொல்லக்கூடியது தான் எக்ஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது. இப்போ அது வந்து 70% அல்லது 70% மேலே இருந்துச்சுன்னா அந்த இதயமானது சிறப்பாக செயல்படுகிறதுன்னு அர்த்தம். 50% இருந்தால் செயல்பாட்டு நிலை குறைவாக உள்ளது அப்படிங்கிறதா அர்த்தம்.
அதுவே இது 40% பிலோ 40 அப்படின்னா இதயம் வந்து செயல்பாடு மிக குறைவாக உள்ளது. செயல்திறன் செயலிழக்கக்கூடிய அளவு இருக்குது அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். தி க்ளோசஸ்ட் ஃபார்முலா ஃபார் மீன் ஏட்ரியல் பிரஷர் MAP இஸ். மீன் ஏட்ரியல் பிரஷர் MAPக்கு மிக நெருக்கமான கணக்கீடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சிஸ்டோலிக் பிளஸ் டயஸ்டோலிக், ஆப்ஷன் பி டயஸ்டோலிக் பிளஸ் 1/3 பிளஸ் பல்ஸ் பிரஷர், ஆப்ஷன் சி சிஸ்டோலிக் பிளஸ் டயஸ்டோலிக், ஆப்ஷன் டி பல்ஸ் பிரஷர் இன்ட்டு ஹார்ட் ரேட். இதில் ஒன்றும் கிடையாது. இது ஒரு ஃபார்முலா. அது MAPயை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா. அது என்ன ஃபார்முலா, MAPக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு கார்டியாக் சைக்கிள் நடக்கும்போது தமனிகள் இருக்கக்கூடிய அழுத்தத்தையும் இரத்த அழுத்தத்தையும் சராசரி அழுத்தத்தையும் மற்ற பாகங்களுக்கு சரியாக நம்ம பிளட் ஆனது போகுதா அப்படிங்கிறதையும் அளவிடக்கூடியது தான் இந்த MAP அப்படிங்கிறது. சரி, இந்த MAP எப்படி கணக்கிடுறது? இது ஒரு மேக்ஸு. இப்போ வந்து இதுக்கான ஆன்சர் இப்போ நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். டயஸ்டோலிக் ப்ளஸ் 1/3 பல்ஸ் ப்ரெஷர் இதுதான் ஆன்சரு. இதை இந்த ஃபார்முலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ வந்து நம்மளுக்கு ஆன்சர் எடுக்க போகிறோம். இப்போ பிபி என்ன, 120/80 mmHg அப்படிங்கிறத நம்மளுக்கோட பிளட் ப்ரெஷர். இப்போ சிஸ்டோல் 120, டயஸ்டோல் 80, அப்படி தானே? இப்போ நம்ம டயஸ்டோல் எவ்வளோ இங்கே ஃபார்முலா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். டயஸ்டோல் அப்படிங்கிறது 80 ப்ளஸ்ஸு 1/3 இன்ட்டு பல்ஸ் ப்ரெஷர். இந்த பல்ஸ் ப்ரெஷரை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஸ்டோலில் இருந்து டயஸ்டோலில் மைனஸ் பண்ணணும். சிஸ்டோல் 120 மைனஸ் டயஸ்டோல் 80 மெஷர் கால்குலேட் மைனஸ் பண்ணிங்கன்னா 120 இருந்து 80 கழிச்சிங்கன்னா 40. அப்போ அதுதான் வந்து பல்ஸ் ப்ரெஷர். அப்போது 80 ப்ளஸ்ஸு 1/3 இன்ட்டு 40 புரியும் நினைக்கிறேன். 80 ப்ளஸ்ஸு 1/3 இன்ட்டு 40. அந்த 3ஐயும் 40ஐயும் நம்ம வந்து அடிச்சிடலாம். இப்போ 13.3 வரும். இப்போ 40ல் எத்தனை 3? 13.3 வரும். இப்போது 80 ப்ளஸ் 13.3 ஈக்குவல் டு 93.3. அதுதான் இதான ஆன்சர். MAPன்றது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். MAPனா ஒன்றும் கிடையாது, நம்ம தமனியில் இருக்கக்கூடிய சராசரி இரத்த அழுத்தத்தையும் மற்ற பாகங்களுக்கு இரத்தமானது சரியா போகுதா அப்படிங்கிறதையும் ஒரு கணக்கிடுவதற்கான ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு உங்களுக்கான ஆன்சர் என்ன, இது ஒரு சம் கொடுத்து இதுக்கான ஆன்சர் கேட்டாங்கன்னா அது 120/80ன்னு போட்டு நம்ம வந்து பல்ஸ் ப்ரெஷர்ன்றதை நமக்கு என்னென்ன எடுத்து அதுக்கான ஆன்சரை 93.33 அப்படிங்கிறத கொண்டு வரணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். புரியலன்னா சொல்லுங்க, நம்ம வந்து ஒரு சம்மா போட்டு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். In an ECG, the P wave represents. ECGயில் P wave எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ventricular depolarization, ஆப்ஷன் பி atrial depolarization, ஆப்ஷன் சி ventricular repolarization, ஆப்ஷன் டி atrial repolarization. வென்ட்ரிகுலர் டெப்ளரைசேஷனா, ஏட்ரிகுலர் டெப்ளரைசேஷனா, வென்ட்ரிகுலர் ரிபோலரைசேஷனா, அடுத்த ஆப்ஷனை வந்து ஏட்ரியல் ரிபோலரைசேஷனா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை நம்ம முன்னாடியே ஒரு இதாக பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு நான் ஆன்சர் வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன். விளக்கமும் நம்ம வந்து இதுக்கு 2 வீடியோவுக்கு முன்னாடி நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். அது என்னென்னா QRS வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்துருப்போம். அந்த வீடியோவில் தெளிவாக இருக்குது. இன்னொன்று இதுக்கான சம்மந்தமான கொஸ்டின் இதை முழுமையாக விளக்கிற தேவை இருக்கனால இன்னும் வரக்கூடிய வீடியோவில் இதில் தெளிவாக சொல்லுவோம். இதுக்கான ஆன்சரை இப்போ ஸ்ட்ரைட்டாக நான் சொல்கிறேன். ஆப்ஷன் பி ஏட்ரியல் ரிபோலரைசேஷன் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஏட்ரியல் டிப்ளோரைசேஷன் அப்படிங்கிறதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். புரியலனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் இதை பற்றி தெளிவாக எல்லாத்தையும் அந்த கொஸ்டினும் சேர்த்து நம்ம பார்ப்போம். In an ECG,
The T wave represents ECGயில் T wave எதை குறிக்கிறது? இதை முன்னாடி நம்ம பார்த்தது P wave. Option A atrial depolarization, option B ventricular depolarization, option C ventricular repolarization, option D SA node activity அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. atrial depolarizationஆ, ventricular depolarizationஆ, ventricular repolarizationஆ, SA node செயல்படும். ஆக்சுவலி இந்த 4 வேவ்ஸ் எல்லாத்தையும் நான் தனியாக சொல்ல நினச்சேன். எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகும். அந்த QRS, P வேவ், T வேவ், இந்த வேவ்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும்னு நினச்சிக்கிறதுனால சொல்லலை. ஸோ இப்போவே நான் அதை சொல்லிடுறேன். P வேவ் அப்படிங்கிறது ஏட்ரியல், நம்ம வந்து இதயத்தில் மேல் பகுதியில் இருக்க 4 அறைகளில் மேல் அறைகள் இருக்கிறது ஏட்ரியம் சொல்கிறோம். அந்த ஏட்ரியல் அந்த பகுதியானது சுருங்குறதுக்கு ஒரு மின்னியல் தூண்டல் ஒன்று ஏற்படுத்தும். அந்த தூண்டலை ஏற்படுத்துறதுக்கு தயாராகுவது தான் வந்து P வேவ். அப்போ T வேவ்னா என்ன? T வேவ் அப்படிங்கிறது வென்ட்ரிகுலர் கீழறைகளை வந்து அந்த ப்ரெஷரில், சிஸ்டோலிக் ப்ரெஷரில் பிளட்டை வெளியே தள்ளிட்டு டயஸ்டோலிக்கில் இருக்கும். அடுத்த ஒரு துடிப்புக்கு தயாராகிறத வந்து T வேவ் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். QRS வேவ் அப்படிங்கிறது என்ன? QRS வேவ் அப்படிங்கிறது மின்னியல் தூண்டலுக்கு, அந்த மின்னல் தூண்டலுக்கு தயாராகிறது. ஆர்னா என்ன? ஆர்னா அந்த இசிஜியில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த துடிப்பு மேலே உச்சத்தை தொட்டு வரும், அது வந்து ஆர். எஸ்ன்னு என்ன? கீழே மறுபடியும் டவுனில் வர்றது தான் எஸ். இதுதான் P வேவ், T வேவ், Q வேவ், ஆர் வேவ், எஸ் வேவ் அப்படிங்கிறத எனக்கான அர்த்தம். இதில் இன்னும் படித்தா நிறைய அந்த டிப்ளோரைசேஷன் அப்படிலாம் போனால் நிறைய போய்கிட்டே இருக்கும். அது வந்து இப்போதைக்கு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பின்னாடி நம்ம வந்து இதெல்லாம் கொஞ்சம் கிளியராக முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து வரும்போது அதில் வந்து இதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். டியூரிங் டைனமிக் எக்ஸசைஸ் சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் ஜென்ரலி, உடற்பயிற்சியின் போது சிஸ்டோலிக் இரத்த அழுத்தம் பொதுவாக எவ்வாறு மாறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டிக்ரீசஸ், ஆப்ஷன் பி ஷோஸ் நோ சிக்னிஃபிகன்ட் சேஞ்ச், ஆப்ஷன் சி இன்க்ரீசஸ், ஆப்ஷன் டி பிகம்ஸ் 0 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குறைகிறதா, குறிப்பிடத்தக்க மாற்றம் இல்லையா, அதிகரிக்கிறதா, பூஜ்ஜியமாகிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உடற்பயிற்சியின் போதும் பிளட் ப்ரெஷர் ஆச்சுன்னா நம்ம வந்து அந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன்ல இந்த ஃப்ராங்க் ஸ்ட்ராலிங் லாலே நம்ம பார்த்துருப்போம். வரும்போது வேகமாக ரத்தமானது உள்ளே வரும்போது அதுக்கேற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி மறுபடியும் சிஸ்டோலிக் செய்யக்கூடிய வேலைகளுக்கு ஏற்ப ரத்த அழுத்தமானது வேகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அதிகரிக்குது அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Stimulation of parasympathetic nervous system causes. பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தின் தூண்டுதல் இதயத்தின் மீது என்ன விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இன்க்ரீஸ் இன் ஹார்ட் ரேட், ஆப்ஷன் பி டிக்ரீஸ் இன் ஹார்ட் ரேட், ஆப்ஷன் சி டபுளிங் ஆஃப் ஸ்ட்ரோக் வால்யூம், ஆப்ஷன் டி இமீடியட் இன்க்ரீஸ் இன் பிளட் ப்ரெஷர். அது இதய துடிப்பை அதிகரிக்குமா, இதய துடிப்பு குறையுமா, ஸ்ட்ரோக் வால்யூம் இரட்டிப்பாகுமா, இரத்த அழுத்தம் உடனடியாக அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நரம்பு சிம்பத்தட்டிக்கு பாராசிம்பத்திக்னு இருக்கு. சிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது, பாராசிம்பத்தட்டிக்ன்றது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாமல் செயல்படக்கூடியது. இதய துடிப்புலாம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காது, அதெல்லாம் வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாமல் செயல்படக்கூடியது தான் அதுக்கான இது. இதய துடிப்பு அது தூண்டுதல், அதாவது பாராசிம்பத்தட்டிக் நரம்பு தூண்டுதல் இதயத்தின் என்ன செலவை ஏற்படுதுன்னா இதய துடிப்பு குறைக்கும் அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். இதுக்கு விளக்கம் வந்து நர்வஸ் சிஸ்டம்லாம் தெளிவாக இருக்குது, அது நம்ம அங்கே பார்த்துக்கலாம். இதை எடுத்தோம்னா அங்கேருந்து நம்ம படிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நம்ம இதை பற்றி அங்கே இருக்கும், அந்த இதோட பாட்டு அங்கே இருக்கும், அதை பற்றி அந்த இடத்துல நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இதுக்கான ஆன்சர் மட்டும் இப்போ பார்த்துக்கலாம். இதய துடிப்பு குறையும், டிக்ரீஸ் த இன் ஹார்ட் ரேட் அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which hormone plays the major role in increasing heart rate during exercise? உடற்பயிற்சியின் போது இதய துடிப்பை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் ஹார்மோன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இன்சுலின், ஆப்ஷன் பி தைராக்சின், ஆப்ஷன் சி அட்ரினலின் எபினெப்ரின், ஆப்ஷன்
டி அல்டோஸ்டிரான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இதில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உடற்பயிற்சியின் போது இதய துடிப்பு அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது அட்ரினலின், எபினெஃப்ரின் அப்படிங்கிறதா அதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, இத்துடன் இன்றைய 10 வினாக்களானது நிறைவடைந்தது. சரியாக பதிலளித்த அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருங்க. கன்சிஸ்டன்சி, பெர்ஃபார்மன்ஸ், சக்ஸஸ். தொடர் பயிற்சி முயற்சி வெற்றிக்கான இலக்கு. நம்மளால செய்ய முடியாது அப்படிங்கிற ஏதோ ஒரு விஷயத்த எங்கேயோ யாரோ ஒருத்தர் வந்து செஞ்சுக்கிட்டு அதை முடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்றத நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம காலங்கள் தாழ்த்தும் போதும், இன்று வேணா நாளை பார்ப்போம், நாளை செய்து கொள்ளலாம், நாளை படிக்கலாம், அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காம யாரோ ஒருத்தர் எங்கேயோ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு நேரத்துல அந்த வந்து செயலை முடிச்சு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, சாதனை படைச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்றத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். எதுக்கும் நம்ம ரீசன் சொல்லவே கூடாது. நம்மளுக்கு ஒரே ஒரு இலக்கு, அரசு வேலை. அதுவே நம் கனவு, அதுவே நம் இலக்கு, அதுவே நம் வெற்றி. அதை அடையணும். அதுக்கு வந்து நம்ம காலம் இல்லை, நேரம் இல்லை, எனக்கு படிக்க டைம் இல்லை அப்படின்றலாம் ஒரு காரணம் சொல்லவே கூடாது. நம்ம பிளான் போட்டு இந்த இதை எக்காரணம் கொண்டு நம்ம ஒரு டெடிகேஷனாக இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம படிக்கிறதுக்கான நேரத்தை வந்து விட்டுறவே கூடாது. நீங்கள் அதுக்காக தான் நம்ம மொபைல்லே இவ்வளோ தூரம் நம்ம எடுக்கிறோம். ஒரு பக்கத்துக்குலாம் நம்ம வந்து புக்ஸை கொண்டு போக முடியாது அப்படிங்கிறதுனால டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்கு, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எக்காரணத்தை கொண்டோ எந்த இடத்துலையும் நம்ம வந்து படிக்கிறத ஸ்கிப் பண்ண முடியக்கூடாது. நம்ம படிக்கிறது பிஇடி எக்ஸாமுக்கு மட்டும் படிக்கக்கூடாது. இதெல்லாம் நல்லா டெப்த்தாக படிச்சுக்கணும். ஏன்னா நிறைய எக்ஸாம்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளுக்கு நம்ம பார்க்குறது எல்லாமே பிஇடி அந்த ஒரு எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு பார்வையில் மட்டும்தான் பார்க்குறோம். அதை தவிர வருடம் 200 வேக்கண்ட்டு 300 வேக்கண்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை யாரும் பார்க்குறதே இல்லை. இந்த மாதிரி வேக்கண்ட்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. கண்டினியூஸாக படிப்போம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல நல்லா ஸ்கேல் தர்றாங்க. அதனால் தொடர்பயிற்சி, விடாமுயற்சி நம்மளுக்கான பாதை, வெற்றி. நம்மளுக்கு வந்து ஒரு வழி பாதை, திரும்பி வர வழிகள் கிடையாது. நம்ம ஒரே ஒரு நோக்கம் தான், வெற்றி அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். அதை அடையும் வரை முயற்சிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு அளிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக இன்னும் நாங்கள் சிறப்பாக செய்வோம். சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனை அழுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்களுக்கும் சொல்லுங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நாங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ நாங்களும் அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுவோம். வெற்றி வரும் வரை தொடர்ந்து ஒன்றாக பயணிப்போம். உங்களது வெற்றிக்கு நாங்கள் கண்டிப்பாக உறுதுணையாக இருப்போம். உங்களுக்காக உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். உங்கள் செயல்பாட்டிற்கு உங்களோட ஒற்றுமை தேவை, ஆதரவு தேவை என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களது நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை அழுத்த சொல்லுங்கள். உங்களோட செயல்பாடு, உங்களோட ஆதரவு, உங்களது ஒத்துழைப்பு மற்றும் ஊக்கம் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. வருங்காலங்களில் சிறப்பாக செயல்பட. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு 10 புதிய வினாக்களுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். மகிழ்ந்துள்ள தளத்தில். வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கள்.